சீர்காழி அருகே மழையால் சேதமான பயிர்களுக்கு 100% காப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொண்டத்தூரில் ஊராட்சியில் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் கடந்த 3 மாதங்களாக அடுத்தடுத்து பெய்த தொடர் கனமழையினால் நீரில் மூழ்கியது. விவசாயிகள் நடவு செய்து தை மாதம் அறுவடைக்கு எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் கடந்த 12 நாட்களாக பெய்த கனமழையால் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியது. இந்நிலையில் அரசு வழங்கிய நிவாரணத் தொகை வயலில் அழிந்து போன சம்பா பயிர்களை அகற்றவே போதாத நிலை ஏற்பட்டுள்ளதால் கூடுதல் நிவாரணமும் முழு காப்பீடும் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த நிலம் அனைத்தும் தண்ணீரில் பாதிக்கப்பட்டு நீரில் மூழ்கி முளைப்புத்திறன் வந்து விட்டது. திரும்பி இதை அறுத்து வீட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு கூட எங்களிடம் வசதி இல்லாமல் இருக்கிறது. இதற்கு இழப்பீடு தொகையாக இதற்கு முன்று கொடுத்தது குறைந்த அமௌண்ட்டே, அது பத்தாது. இதுக்கு மேல் கொடுத்தால் நல்லா இருக்கும். தற்பொழுது எடப்பாடி அவர்கள் 2.5 202 ஏக்கர் 2.5 ஏக்கர் அறிவித்துள்ளார் தள்ளுபடி என்று. இது மக்கள் எல்லாருமே 6 ஏக்கர் 6மா 7மா 8மா 10மா அப்படி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து கட்டுப்படி ஆகாது. ஆகவே அரசாங்கம் அவர்கள் 5 ஏக்கராவது மேக்சிமம் தள்ளுபடி செய்தால்தான் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் 174வது ஆராதனை விழாவினை முன்னிட்டு திருவையாற்றில் பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் தெலுங்கு மொழி கீர்த்தனைகளை பாடி உலகம் முழுவதும் அறியச் செய்தவர். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 174வது ஆராதனை விழா வரும் பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது. இவ்விழாவினை முன்னிட்டு திருவையாறு காவிரி கரையில் தியாகராஜர் முக்தி அடைந்த இடத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு பூஜை செய்து பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தியாக பிரம்மா மகோத்சவ சபா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வழக்கமாக 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவானது இந்த ஆண்டு கொரோனா தொற்று நடவடிக்கையால் 2 நாட்கள் மட்டுமே நடைபெறுகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் அடுத்தடுத்து 2 மாணவர்கள் மாயமானதை அடுத்து காவல்துறை மற்றும் கடலோர காவல் படையினர் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கூனிமேடு கிராமத்தில் வசிக்கும் பிரபு தனது நண்பர்களுடன் கடற்கரையில் குளிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது கடல் அலையில் சிக்கி மாயமானார். இன்று வரை அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதேபோன்று புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த உதயா என்பவரும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தந்திராயன் குப்பம் பகுதியில் தனது நண்பர்களுடன் கடலில் குளிக்க சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கடல் அலையில் சிக்கி மாயமானார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கோட்டக்குப்பம் போலீசார் மற்றும் கடலோர காவல்படை மாயமான இளைஞர்களை தேடி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்து அடுத்தடுத்து ஏற்படும் விபத்தை தவிர்க்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரம்பக்குடி வடக்கு ஒன்றியத்தின் 10 தாக்கு பகுதியில் நாம் தமிழர் கட்சி கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கரம்பக்குடி வடக்கு ஒன்றியத்தின் 10 தாக்கு பகுதியில் நாம் தமிழர் கட்சி கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கு ஜெயசிலன் கொடியேற்றி உரை நிகழ்த்தினார். இதில் புதுக்கோட்டை நடுவண் மாவட்ட தலைவர் சி மோகன்ராஜ், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜெயந்தன், துணை செயலாளர் வணிமுருகன், கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் காசின்ராசு, ஒன்றிய துணை செயலாளர் சி விஜயகுமார், நகர செயலாளர் சு சக்திவேல் மற்றும் 10 தாக்கு நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்குடி தொகுதியில் திமுக போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரப்போகும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற திமுக பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போடு போட்டி போட்டு அதிக அளவில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் திட்டங்களை தீட்டியும் செயல்படுத்தியும் வருகின்றது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட நகர திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரப்போகும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் காரைக்குடி தொகுதியை திமுக தலைமை கூட்டணிக்கு ஒதுக்காமல் நேரடியாக திமுக வேட்பாளர் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று நகர செயலாளர் குணசேகரன் கொண்டு வந்த சிறப்பு வாய்ந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் முகவை தென்னவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
திருப்பத்தூரில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி இருசக்கர வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து ஆசிரியர் நகர் வரை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவனருள் தலைமையில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் வெங்கடசாமி மற்றும் வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலர் காளியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த ஊர்வலத்தில் மாவட்டத்திற்குட்பட்ட சுமார் 20 ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் இருந்த வாகனங்களில் விழிப்புணர்வு விளம்பர பலகைகள் பொறுத்து ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்பொழுது சீட் பெல்ட் அணியுங்கள், சாலை குறியீடுகளையும் விதிகளையும் மதியுங்கள், வாகனத்தை ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தாதீர்கள், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் போன்ற 32 வகையான விழிப்புணர்வு வாசகங்களை அச்சடித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 25,000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி துர்நாற்றம் வீசுவதால் அறுவடை செய்ய முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து பெய்த கனமழையால் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியம் பருத்திக்கோட்டை, வெட்டிக்காடு, சித்தாம்பூர், குடிதாங்கிச்சேரி, விழல்கோட்டகம், கீழ்பாதி, கோரையாறு, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் 25,000 ஏக்கருக்கு மேற்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி முளைத்து அழுகி துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி கிராம மக்கள் அறுவடை செய்ய முடியாமல் நிலத்திலேயே முளைத்து வீணாகிவிடும் என விவசாயிகள் மிகுந்த மனவேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், ஏற்கனவே பெய்த மழையால் நெற்பயிர்கள் முழுவதும் அழுகிய நிலையில் மீண்டும் நடவு செய்து இரட்டிப்பு செலவு ஆகியுள்ளது. மேலும் அரசு வழங்கிய நிவாரணம் 20,000 முழுமையாக விவசாயிகளுக்கு வந்து சேரவில்லை. எனவே தற்போது பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு உரிய நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைக்க வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேர்ந்து கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் இங்கே இருக்குது. இந்த 20,000 ஏக்கரில் முன்னாடி கொடுத்த அந்த நிவாரணங்கிறது இந்த விவசாயிகளுக்கு வந்து சேரலை. ஆளுக்கு 100 குழிக்கு 1,200 தான் கொடுத்துருக்காங்களே ஒழிஞ்சு இவங்க 20,000 ரூபா சொன்னது வந்து சும்மா ஒரு பொய்யான ஒரு தகவல் எங்கள்கிட்ட கொடுத்து இங்கே விவசாயிகள் அதில் ஏமாந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் அறுவடை நடக்க வேண்டிய இந்த நெல் பூரா அப்படி அழுகி போச்சு, சுத்தரமாக அழுகி போச்சு. இதுக்கு இந்த விவசாயிகளுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணும்? 30,000 ரூபா கொடுத்தாங்க. ஏன்னா கேட்டால் ஒரு ஏக்கர் நடவு நடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபா 40,000 ரூபா வருது. கடைசி வரையும் உரம் போட்டு அதுக்கு பூச்சி மருந்து அடித்து அதுக்கு நடவு நட்டு அந்த ஆளுங்களுக்கு மாவுக்கு 1,500 ரூபா, ஒரு 100 குழிக்கு 1,500 ரூபா மாவுக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 18 ஆள், 6 ஆள் மடி பார்த்தோம்னா 18 ஆள். அப்போ அது மாதிரி மருந்து அடிக்கிறது கணக்கு பண்ணணும். அப்புறம் டிஏபி இப்படி கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயிகளுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப வேதனையாக இருக்குது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் தொடங்கப்படுவதை ஒட்டி வந்தவாசியில் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் நாளை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் தொடங்கப்படுகிறது. அதனால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, நெல்லியாங்குளம் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு வந்த ஆசிரியர்கள் கைகளை சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்த பின் மாணவர்கள் வந்தவுடன் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து முன்னேற்பாடுகளை செய்தனர். மேலும் பள்ளி ஆசிரியர்களே கதவு, வகுப்பறை ஆகிய இடங்களில் கிருமி நாசினி தெளித்தனர். பின்னர் குடிநீர் தொட்டி, வகுப்பறைகள் மற்றும் பள்ளி வளாகம் உள்ளிட்டவற்றை பணியாளர்கள் கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். வீடு கட்ட பறிக்கப்பட்ட குழியில் விழுந்து சிறுமி பலியாகியுள்ளார். திருச்சி ஏர்போர்ட் ராஜமாணிக்கம் பிள்ளை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாக 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் இவர் வீட்டின் அருகே காலிமனையில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் பறிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் இவரது மகள் பாண்டிஸ்ரீ விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி சுமார் 4 அடி ஆழத்தில் உள்ள மழைநீரில் தேங்கியிருந்த குழிக்குள் விழுந்துள்ளார். இதனை அறியாத குடும்பத்தினர் பாண்டிஸ்ரீயை தேடிய போது குழிக்குள் கிடந்ததை அறிந்து உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்து பார்த்தபோது குழந்தை உயிரிழந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டின் புஷ்பராஜ் கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் தலைக்கவசம் அணிய வேண்டும், சாலை விதிகளை மதிக்க வேண்டும், கைபேசியில் பேசியபடி வாகனம் ஓட்டக்கூடாது, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என மக்களுக்கு துண்டறிக்கைகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்து பங்கேற்றார். ராமநாதபுரம் மாவட்டம் டிஐஜி அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி அரங்கில் சாலை பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்பு பலகைகள், விழிப்புணர்வு வாசகங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் பார்வையிட்டார். பின்னர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கலெக்டர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது கலெக்டர் அலுவலகம், பாரதி நகர், பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் பிரதான சாலை வழியாக சென்று நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எஸ்பி கார்த்திக் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் என பங்கேற்ற அனைவரும் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து பேரணியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஹெல்மெட் இலவசமாக வழங்கப்பட்டது. செங்கம் அருகே பிறந்த சில மணி நேரங்களே ஆன ஆண் குழந்தை முள்புதரில் வீசப்பட்ட அவலத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நாச்சிப்பட்டு அருகே பிறந்த சில மணி நேரங்களே ஆன ஆண் குழந்தை முட்புதருக்குள் வீசப்பட்டுள்ளதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் குழந்தை மீட்பு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிறகு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் முட்புதரில் வீசப்பட்டதால் சிறிது காயம் இருப்பதாக கூறினார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிறந்த சில மணி நேரங்களே ஆன ஆண் குழந்தையை முட்புதரில் வீசி சென்றவர் யார் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கராபுரம் அருகே இரு தரப்பினரிடையே மோதல் பதற்றம் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள எஸ்பி பாளையம் மற்றும் ஊராங்கனி கிராமம் உள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று எஸ்பி பாளையத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் அருகில் உள்ள ஊராங்கனி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களிடம் முன்விரோதத்தை மனதில் வைத்துக் கொண்டு தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து ஊராங்கனி ஒரு தரப்பினர் ஊருக்குள் வந்து கடை மற்றும் வீடுகளை அடித்து சூறையாடியது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் சென்றவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சங்கராபுரம் போலீசில் புகார் தெரிவித்தனர். இதில் ஊராங்கனி பகுதியில் ஒரு தரப்பைச் சேர்ந்த 35 நபர்களுக்கு மேல் வழக்கு பதிவு செய்து அதில் 15 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் விசாரணை மேற்கொண்டார். மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் காவல்துறையினர் சார்பில் கலவர தடுப்பு ஒத்திகை, கண்ணீர் புகை மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தி பேரணியாக சென்று அப்பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.